எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையை குறித்து நாம் போதித்து வருகிறோம் அல்லவா? அந்த போதனையில் இன்னும் ஒரு சில வாரங்கள் இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு 25-26 வசனங்கள் மட்டும் வாசிக்கிறார். 25-26. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இதில் முக்கியமாக இந்த 26ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு என்று. அதாவது எப்படி அன்பு கூறணும்னு சொல்கிறாரு. புருஷர்கள் மனைவியில் கிறிஸ்து அன்பு இருந்தது போல் அவர் எப்படி அன்பு கூறுறாரு? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறாராம். மீட்கிறது மட்டும் இல்லை, ஜீவனை கொடுத்து மீட்கிறது மட்டும் இல்லை, தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இது திருமணத்தை குறித்து ஒரு காரியத்தை நமக்கு இங்கே தெரிவிக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, சுவிசேஷத்துக்கும் திருமணத்துக்கும் பெரிய சம்பந்தம். சுவிசேஷத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா திருமண வாழ்க்கையை புரிஞ்சுக்கலாம். திருமண வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கும் போது சுவிசேஷம் நல்லா விளங்கும். கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா திருமண வாழ்க்கை நல்லா விளங்கும். இங்கே சுவிசேஷத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு இல்லையா. தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார், மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். இதெல்லாம் அந்த சுவிசேஷம் நமக்கு செய்கிற இந்த காரியங்கள். இது நமக்கு என்ன சொல்லுது? திருமண வாழ்க்கையை குறித்து எப்படி நம்மை தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி எல்லாம் பண்ணுறாரோ அதுபோலவே தான் திருமண வாழ்க்கையிலையும் பல காரியங்கள் நமக்கு நடக்கிறது. நம்மை மாற்றுவதற்காகவே தான் திருமண வாழ்க்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அதை எனக்கு கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு இன்றைக்கு போதிக்க விரும்புகிறேன். ஏன் நாம் மாற்றப்பட வேண்டும்? ஏன் நமக்கு மாற்றப்படுவதற்கு நிறையா இருக்குது? ஏனென்று சொன்னால் திருமண வாழ்க்கையே நம்மை மாற்றி விடுகிறது. திருமண வாழ்க்கை நம்மை மாற்றி விடுகிறது. நீங்கள் திருமணம் ஆகும்போது என்னவா இருக்கிறீங்களோ அப்படி இருக்கிறது இல்லை. திருமணம் ஆனதுனாலேயே மாற ஆரம்பிச்சிடுறீங்க. சில நேரத்தில் நீங்கள் நல்ல மேட்சை பார்த்து பொருத்தமான ஒரு ஆளாக பார்த்து பூரண பொருத்தமாக ஒரு ஆளை பிடிச்சாச்சின்னு நினச்சி திருமணம் பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. கொஞ்ச நாள் போட்டால் கண்டுபிடிப்பீங்க, இல்லை இது பூரண பொருத்தம் இல்லை, நிறைய காரியங்கள் பொருந்தாத காரியங்கள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பீங்க. ஏன்னு சொன்னால் திருமணம் என்கிறது இட் இஸ் an enormous திங். அது ஒரு பெரிய காரியம். அது ஒரு சாதாரண ஒரு உறவு கிடையாது. எல்லா உறவுகளை காட்டிலும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு. ஆகவே அதுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு நாம் முன்பு எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கவே முடியாது. அது நம்மை மாற்றுகிறது. திருமணம் நம்மை மாற்றுகிறது. பிள்ளைகள் பெறும்போது அங்கே நம்ம மாறுறோம். நம்ம வேலையிலேருந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறோம், அப்புறம் மாறுறோம், திருப்பி இப்படி நடக்குது இல்லையா. இதெல்லாம் நம்மை மாற்றுகிறது. வயசு நம்மை மாற்றுகிறது. பல காரியங்கள் திருமண வாழ்க்கையில் நம்ம மாற்றுவதற்கென்று வேலை செய்கிறது. அப்போ நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ அப்படி இல்லை, பூரண பொருத்தமாக பார்த்து பர்ஃபெக்டாக இருக்குது, பொருத்தமாக இருக்குதுன்னு நினச்சி பண்ணால் கடைசியில் ஆள் டோட்டலாக வித்தியாசமாக இருக்கிறாரு. அப்போ திருமண வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச், சவால் என்னவென்றால், நீங்கள் நல்லா தெரியும் வேற தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி பண்ணீங்க, இப்போ ஆள் வேறு மாதிரி ஆளாக இருக்கிறார். இந்த தெரியாத இந்த அந்நியரோடு இப்போ எப்படி வாழ்கிறதுங்கிறத கற்றுக்கிறது தான் பெரிய சவால். இப்போ புது ஆள் வேறு மாதிரி மாறிட்டார், இவரோடு எப்படி வாழ்கிறதுங்கிறது தான் ஒரு பெரிய சவால். நமக்குள்ளே இருக்கிற பல சுவாபங்களை அது வெளிப்படுத்துகிறது. நமக்குள்ளே இருக்கிற சுவாபம் நமக்கே புரியாமல் இருந்திருக்குது, மற்றவர்களுக்கும் அது வெளிப்படாமல் இருந்திருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் திருமணமான ஒன்று பாருங்கள், இது ரொம்ப நெருக்கமான உறவாக அன்றாடம் காலாகாலமாக நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுனால என்னாகிறது? உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா சுவாபங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தெரிய வந்து விடுகிறது. இதில் என்னென்னா, திருமணத்துக்குள்ளே நுழையும் போது காதல் திருமணமாக இருந்தால்
காதல் மயக்கத்தில் சொக்கி போய் அப்படி நுழையிறாங்க இல்லையா? காதல் மயக்கத்தில் இருந்து அப்படியே அது ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? பரவசம். அது உச்சக்கட்டம் என்ன? யுஃபோரியான்னா ரொம்ப அளவுக்கு மீறின ஒரு பரவசம். அப்பா எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு நாளை எண்ணிக்கிட்டே இருந்து அப்புறம் திருமணத்துக்குள்ளே நுழையிறாங்க இல்லையா? அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தால் கூட நுழையும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஒரு பரவசத்தோடு தான் நுழையிறோம். ஆளை தெரியலனாலும், ரொம்ப விவரமாக தெரியலனாலும் ஆளை பற்றி நல்லா விசாரிச்சிருக்கிறோம், பல்வேறு ஆட்கள் மூலமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்கிறோம் சில காரியங்களை. அதன் மூலமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதோடு தான் வந்து நுழையிறோம். நுழையும் போது நிறைய நேரத்தில் ரொம்ப பாசிட்டிவாக தான் நுழையிறோம். காதல் திருமணத்தில் இருந்தவங்க அப்படியே தேர் இன் லவ், அப்படியே காதல் வயப்பட்டு அப்படி தான் நுழையிறாங்க. அரேஞ்ச் மேரேஜில் நுழையிறவங்க கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அன்பு கிடைக்கும், அன்பை பகிர்ந்து கொள்வோம் என்கிற விதத்தில் தான் நுழையிறாங்க. நுழையும் போது என்ன எதிர்பார்க்குறாங்க? எனக்கு கிடைச்ச இந்த மாப்பிள்ளை, இந்த பொண்ணு பர்ஃபெக்டான ஆள், கோல்டு மாதிரி, இதை காட்டிலும் பர்ஃபெக்டாக தெரியும். நமக்கு ஒரு ஆளுன்னா சில குறைகள் இருக்க தான் செய்யும்னு தெரியும். அதனால் நம்ம ஒன்றும் அப்படியே ஒன்று ஏமாந்துடல. சில குறைகள் பின்பு வெளிப்படலாம். மனுஷன்னா சில குறைகள் இருக்குன்றதும் நமக்கு விளங்குது, அந்த அளவுக்கு அறிவு இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம், அதெல்லாம் வரும்போது நாங்கள் திறமையாக அதையெல்லாம் மேற்கொள்வோம், ஒற்றுமையாக வாழுவோம் அப்படின்லாம் நினச்சி தான் அதில் நுழையிறோம். மற்றவர்கள் திருமணத்தில் தோல்வி அடையும் போது நம்ம அவங்கள பார்த்து என்ன சொல்கிறோம்? ஒருவேளை அவங்க அன்பு ஒருவேளை உண்மையானதாக இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு போலியான அன்பாக இருந்திருக்கலாம், அதனால தான் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நுழையிறாங்க. அப்போ இந்த இன் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள், பரவசமான இந்த அனுபவம் இருக்குது பாருங்கள். திருமணம் ஆரம்பமாகி சில மாதங்களுக்கு, சில நேரத்தில் 1-2 வருஷங்களுக்கு கூட அது தொடரலாம். அது ஒரு நாள் முடிவுக்கு வருகிறது. எப்போ முடிவுக்கு வருது? வர வர இந்த இருவருக்குள்ளும் இருக்கிற கோளாறுகள், குறைகள், குறைபாடுகள், தவறுகள், பிழைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்து கடைசியில் அது பூதாகரமாக ஆகி சின்ன சின்னதாக தெரிஞ்சது இப்போ பெருசு பெருசாக இருக்குது. இந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது, நான் கல்யாணம் பண்ணது வேறு ஆள், இப்போ நான் பார்க்குறது வேறு ஆள். 2 வருஷத்துக்கு முன்னால் நான் கல்யாணம் பண்ணப்போ வேறு மாதிரி இருந்தார், இப்போ வேறு மாதிரி இருக்கிறாருங்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை காணுகிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? தப்பான ஆளை பண்ணிட்டோமோ கல்யாணம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். இதில் தொடர்ந்து வாழ வேணும் என்று சொன்னால் இந்த புதிய மனுஷன் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோமே, இந்த மாதிரி இவரை முன்னே தெரியாது எனக்கு, இப்போ மாறி இருக்கிறாரு, இவரோட வாழ நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்படி தான் காரியங்கள் மாறிவிடுகிறது. ஒரு பெரிய மாறுதல் அங்கே ஏற்படுகிறது. இதுக்கு இப்படி குட்டு வெளியே வரும்போது, அதாவது நம்மை குறித்த குறைகள், பிழைகள், பிரச்சனைகள், நமக்குள்ளே இருக்கிற சுவாபங்கள், இதுவரை வெளிப்படாத காரியங்கள்லாம் வெளியே வரும்போது ஜனங்க பல்வேறு விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பல்வேறு விதமாக இதை எதிர்கொள்ளுகிறார்கள். ஒன்று, சிலர் திருமணத்தில் நுழையும் போதே சில காதல் திருமணம்லாம் பண்ணிக்கொள்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு, வேறு நீ என்னை மாற்ற முயற்சிக்கக்கூடாது, என்ன நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது, என்னை அப்படி மாறணும் இப்படி மாறணும், என்ன நானாக இருக்க விடு அப்படின்றவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு தான் சில நேரத்தில் நுழையிறாங்க. இல்லை நான் ஒன்றை எந்த விதத்துலையும் மாற்ற மாட்டேன் அப்படின்னு தான் நுழையிறாங்க. கடைசியில் பார்த்தா இவர் மாற்ற மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு, ஆனால் இவருக்குள்ளே மாற வேண்டியது நிறையா இருக்குது. யார் நீ மாற்ற மாட்டேன்னு சொல்லி உத்தரவாதம் வாங்கிட்டு பண்ணாங்களோ அவங்க உங்களை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சில காரியங்கள் உங்களுக்குள்ளே மாற வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வெளியே வருகிறது. உடனே திடீர்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்பா இது ரொம்ப நாள் ஆகும் போல் இருக்குது சரி பண்ணுறதுக்கு, பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ தான் அந்த திருமணம் என்ன நிலையில் இருக்குதுங்கிறத பற்றி ஒரு சரியான ஒரு உணர்வுக்கு நாம் வர்றோம். அப்போ சிலர் உடனே என்ன நினைக்கிறாங்க, ஐயோ தவறான தீர்மானத்தை எடுத்துகிட்ட போல இருக்குது, தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்ட போல இருக்குன்னு அப்படியே நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்ப்பு வேறு, என்னை மாற்ற மாட்டேன்னு சொன்னார், நானும் அவரை மாற்ற மாட்டேன்னு.
மாற்றக்கூடாதுன்னு தான் நினச்சி நுழைஞ்சோம். ஆனால் இப்போ இந்த ஆளை மாற்ற வேண்டியதாக இருக்குது, நிறைய காரியங்கள் கோளாறாக இருக்குது. இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த ஆளுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இவரை மாற்ற வேணும்னு நினைக்கிறோம், நம்ம மாற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம். இப்படி பல பிரச்சனைகள் அங்கே உண்டாகிறது. ஆனால் வேறு சிலர் திருமணத்துக்குள்ளே நுழையும் போது கிறிஸ்தவர்கள் அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு நுழைகிறாங்க. கிறிஸ்தவர்கள் திருமணத்தை எப்படி பார்க்கணும்? அதனால தான் போன வாரம் நட்பை குறித்து பேசினேன், ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து பேசினேன். திருமணம் என்கிறது ஒரு நட்பு, ஒரு விதமான ஆவிக்குரிய நட்பு. போன வாரம் படித்தோம் இல்லையா, நட்புல என்ன நடக்குதுன்னு. போலியான நட்பு, உண்மையான நட்பு. உண்மையான நட்பில் ஒரு சிநேகிதன் நமக்கு நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பித்து நம்மை திருத்த வேண்டும், நம்ம நல்ல வழியில் கொண்டு செல்ல வேணும், நாம் இன்னும் ஜொலிக்க வேணும்னு சொல்லி அந்த விதத்தில் நம்ம அன்பு கூறுறதுனால நம்முடைய சிநேகிதன் உண்மையான சிநேகிதனாக இருந்தால் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறான். அதே மாதிரி தான் திருமணத்திலையும் நடக்குது. கிறிஸ்தவ ஐக்கியத்தில் அதுதான் நடக்குது, கிறிஸ்தவ போதனையில் அதுதான் நடக்கிறது. பிரசங்கம் பண்ணுறது எல்லாருடைய தவறையும் சுட்டி காமிச்சு தலையிலே அடித்து அவங்கள மட்டம் தட்டுறதுக்காக அல்ல. எல்லோரும் இப்போ இருக்கிறத காட்டிலும் நல்லா இருக்கணும், மாறணும், மாற வேண்டிய காரியங்கள்லாம் மாற வேணும் என்று சொல்லி தான் பிரசங்கம் பண்ணுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புத்தி சொல்லி கொள்கிறோம்லாம் சொல்லியிருக்கு இல்லையா வேதத்தில். அதுதான் கிறிஸ்தவ ஐக்கியம். கிறிஸ்தவ ஐக்கியம்னா என்ன? எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனோம், காஃபியும் கேக்கும் சாப்பிட்டோம், எல்லோரும் சேர்ந்து ஒரு கான்சர்ட்டுக்கு போனோம், பாட்டு கேட்டோம். அது இல்லை கிறிஸ்தவ ஐக்கியம். கிறிஸ்தவ ஐக்கியம்ங்கிறது ஆழமான ஒரு ஐக்கியம். அதில் என்ன நடக்குது? ஒருத்தரை ஒருத்தர் அன்பு கூர்ந்து ஒருவருடைய குறைகளை ஒருவருக்கு சொல்லி காமிச்சு அதை திருத்த சொல்லி அவர்கள் மேம்படுகிறதை பார்த்து அதை அன்போடு செய்து இப்படியெல்லாம் கிறிஸ்தவ நட்பில் நடக்கிறது இல்லையா. அதையே தான் திருமணம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு நட்பு. இன்னும் அதை காட்டிலும் ரொம்ப ஆழமான ஒரு நட்புன்னு கூட சொல்லலாம். அந்த நட்பில் ஒருவர் இன்னும் சிறந்தவர்களாக மாற்றுவதற்காக முயற்சி எடுத்து அப்படி வாழ வேணும் என்ற தீர்மானத்தோடு சிலர் திருமண வாழ்க்கையில் நுழையலாம். இங்கே பிரசங்கம் கேட்டவங்க அப்படி தான் நுழையணும். திருமணம்ங்கிறது ஒரு ஆவிக்குரிய நட்பு. நான் உண்மையான நண்பனாக இருக்க போகிறேன், இது உண்மையான நட்பாக இருக்க போகுது. ஏதாவது தவறு இருந்தால் நான் சுட்டி காட்ட போகிறேன், மட்டம் தட்டுறதுக்காக இல்லை, குறை சொல்கிறதுக்காக இல்லை, ஆளை ஒன்றுலாமாக்குறதுக்காக இல்லை, அன்போடு அதை சொல்ல போகிறேன், அன்போடு அதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சு தான் திருமணத்தை வாழ்க்கையில் நாம் நுழைகிறோம். அப்படி நுழைவது நல்லது. அப்போ அப்படி நுழைகிறவங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்க்கும்போது திருமணமான பிறகு கல்யாணம் பண்ண அந்த வாழ்க்கை துணைக்குள்ளே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை பார்க்கும்போது இவருடைய பிரச்சனையை அவர் காணும்போது, அவருடைய பிரச்சனையை இவர் காணும்போது என்ன பண்ணுறாங்க? சரி, இதை நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கிறிஸ்தவ நட்பில் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி ஆதரவளித்து தட்டி கொடுத்து போதித்து எப்படி ஒருத்தர் மேம்படுத்தி கொள்கிறோமோ அதுபோல் திருமண உறவுகளை நம்ம செய்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க. அதுக்கு ரெடி ஆகிடுறீங்க, அந்த வேலையை செய்கிறதுக்கு தயாராகிடுறீங்க. அந்த வேலை செய்கிறதுக்கு என்ன கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இன்றைக்கி இப்போதைக்கு எதை வச்சு அந்த வேலையை இப்போ ஒரு வேலை செய்யணுன்னா சில ஸ்பேனரு அது இது மம்முட்டி கடப்பாறை இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா ஒரு வேலை செய்யணுன்னா. அது மாதிரி திருமணத்தில் இந்த காரியங்களெல்லாம் சரி செய்வதற்கு, ஒருவரை மேம்படுத்துவதற்கு, பரிசுத்தமாகிறதற்கு, கரைதிரை முதலானவெல்லாம் அகற்றுவதற்கு, நம்ம ஜொலிக்க வைக்கிறதுக்கு, ஒருவருக்கொருவர் இதை செய்யும்படியாக கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல் ஒருவர் அன்பு கூர்ந்து இப்படி வாழும்படியாக நாம் செய்வதற்கு பயன்படுகிற கருவிகள் என்ன அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிற கருவிகள் என்ன? வேத வசனம் 3 அப்படிப்பட்ட கருவிகளை குறித்து சொல்லியிருக்கிறது. அது என்ன கருவிகள்? ஒன்று சத்தியம். சத்தியம் இது ஒரு டூல். இதை செய்வதற்காக உங்களுடைய வாழ்க்கை துணையை சிறப்பாக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு டூல், ஒரு கருவி சத்தியம். இன்னொரு கருவி அன்பு, அது ஒரு டூல். உங்களுடைய வாழ்க்கை துணையை கணவனை மனைவியை சிறப்பாக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவின்னு நினைங்க நீங்கள். மூன்றாவது இன்னொரு கருவி கிருபை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய கிருபை அனுபவித்தீர்களே, அதன் அனுபவம், அதன் மூலமாக உண்டாகிற ஆற்றல், மன்னிக்கக்கூடிய ஆற்றல், மனம் திரும்பக்கூடிய ஆற்றல், இதுதான் கிருபை. அப்போ சத்தியம்,
அன்பு, கிருபை ஆகிய இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எபேசியர் 4 எப்படி வாசிக்கிறோம் பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, எப்படிங்க? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, வெறும் சத்தியம் இல்லை, டூல் வந்து வெறும் சத்தியம் இல்லை. வெறும் சத்தியம்னா போட்டு அடின்னு அடித்து இந்த டூலை வச்சு கடப்பாறை மாதிரி யூஸ் பண்ணி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் இல்லையா? அப்படி இல்லை. அன்புடன், இது ஒரு மாதிரி செதுக்கிற வேலை மாதிரி. இது அடித்து நாசமாக்குறது இல்லை, அடித்து தூள் தூளாக்குறது கிடையாது. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர உள்ளாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தார்? அதுக்கு தான் சபையில் என்ன வச்சுருக்காரு? 13ஆம் வசனம் சொல்லுதான். சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மெய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தினார். எதுக்கு? நம்மெல்லாம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. இவர்கள்லாம் எப்படி சத்தியத்தை கை கொள்கிறாங்க? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்வர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். நம்முடைய வளர்ச்சி அடைய செய்யும்படியாக, நாம் வளர்ச்சி அடைந்து சிறப்பானவர்களாக மாறும்படியாக. அதான் எபேசியர் 5 சொல்லியிருக்கு இல்லையா? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். அப்போ அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், இவர்கள்லாம் சுவிசேஷர்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க? திருவசனத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மை கட்டி எழுப்ப, நம்முடைய குறைபாடுகள் எல்லாம் தட்டி எடுக்க, அவைகளையெல்லாம் அகற்ற. போன வாரம் அந்த உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்கா? மைக்கேல் ஏஞ்சலோ உதாரணம். ஒரு பெரிய பாறையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதனால கேட்டாங்க, உலக பிரசித்தி பெற்ற சிற்பி மைக்கேல் ஏஞ்சலோ வடிவமைக்கிறார் தாவீதை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதை. ஆச்சரியப்படுறாங்க எல்லாம், அப்படியே லைவாக பார்க்குற மாதிரி இருக்குது. எப்படியா அதை செய்தீர் அப்படின்னு கேட்டால் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய சங்கை கொண்டாந்து வச்சாங்க, பாறையை கொண்டாந்து வச்சாங்க, நான் அப்படி பார்த்தேன், அதில் எனக்கு தாவீது தெரியுது, என்னால் தாவீதை பார்க்க முடியுது. தாவீதோட எதெல்லாம் சம்மந்தம் இல்லையோ அதெல்லாம் தட்டி எடுத்துட்டேன், அவ்வளோதான். அப்போ தாவீது வந்துட்டார், அவ்வளோதான். அப்படிதான் என் மனசுக்குள்ளே தாவீது இருக்கார். தாவீதுனா எப்படி இருக்கணுன்றது மனசுக்குள்ளே இருக்குது. அதை அந்த பாறைக்குள்ளே பார்க்குறாரு இவர். அதோட சேராததெல்லாம் சுத்தமாக தட்டி எடுக்கிறாரு. அப்படி செய்வதற்காக தான் நம்மை பரிசுத்தமாக்குறதற்கு வசனத்தை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து, அதை அன்போடு பயன்படுத்துவதற்கு கொடுத்து, அதுக்கு தான் ஊழியர்களை கொடுத்து எல்லாம் கொடுத்து வச்சுருக்கார் சபையில். அதே மாதிரி தான் திருமணமும் சபையில் என்ன நடக்குதோ சுவிசேஷத்தின் மூலமாக அதே தான் திருமணத்திலையும் நடக்கிறது என்பதை நினைவிலே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ திருமணத்தில் 3 கருவிகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா திருமணம்ங்கிறது ஒரு தெய்வீக அமைப்பு. இட் இஸ் a divine institution. Therefore 3 very divine tools are given. 3 அற்புதமான தெய்வீக கருவிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமண வாழ்க்கையை நாம் வாழ வேண்டிய விதத்தில் வாழுவதற்கு 3 அற்புதமான கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா சத்தியம், அன்பு, கிருபை. இது 3 விதமான ஆற்றல்கள். சத்தியத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு பவர் இருக்குது. அன்புக்கு ஒரு விதமான பவர் இருக்குது. சத்தியம் வந்து உள்ளே இருக்கிறத, மறைஞ்சு கிடக்கிறத, கோளாறுகளை வெளியே கொண்டு வர்ற ஆற்றல் அதுக்கு இருக்குது, வெளிப்படுத்துகிற ஆற்றல் இருக்குது. அன்பு வந்து வெளிப்படுத்தின பிறகு நாம் அப்படியே சோர்ந்து போகாமல், நம்பிக்கை இழக்காமல், நமக்கு ஆதரவளித்து சில வார்த்தைகளால் நம்ம தேற்றி பலப்படுத்தி நம்ம சரி செய்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவதற்கு அன்பு உதவுகிறது. கிருபை வந்து இந்த சத்தியத்தையும் அன்பையும் ஒன்றாக இணைந்து வேலை செய்வதற்கு உதவுகிறது. இல்லைன்னா வெறும் சத்தியத்தை பயன்படுத்தி தலையிலே அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவோம் அடுத்த ஆள். இல்லை வெறும் அன்பை பயன்படுத்திட்டு சத்தியத்தை பயன்படுத்தாமல் இருப்போம். வெறும் அன்புன்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்குள்ளே இருக்கிற குறைகள்லாம் அப்படியே இருந்துட்டு போகுது, நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு போயிடுவோம். அப்போ அந்த ஆளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. வேதம் சொல்லுகிறது போல் திருமண உறவு இருக்க முடியாது. அங்கே என்ன நடக்கும்? சரி, நான் அன்பு கூறுறேன், அவர் மாற மாட்டார், நான் விட்டுறேன், நான் குறையை சுட்டி காட்ட போகிறதில்ல அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா என்னாகும்? அவர் மாற போகிறதில்ல. அப்போ நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யலை. கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல் நீங்கள் அன்பு கூறல. அது மட்டும் இல்லை, நீங்கள் நான் அன்பு கூற போகிறேன்னு சொல்கிறீங்களே, உள்ள ஆக்சுவலாக அன்பு கூற முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவர் செய்கிற அக்கிரமத்தெல்லாம்
அநியாயத்தெல்லாம் இந்த ஆளுக்கு உள்ளே இருக்கிற கெட்ட புத்தியெல்லாம் வச்சு வச்சு உள்ளே வந்து புகஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. இவருக்கு விரோதமான சில உணர்வுகள், பகை உணர்வுகள் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு, மோசமான ஆளாக இருக்கிறாரு, மோசமான பெண்ணாக இருக்கிறாள் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் சத்தியத்தை சொல்லுவது நல்லது, அதை அன்போடு சொல்லுவது நல்லது. ரெண்டுமே இருக்கணும், சத்தியமும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, முதல்ல இந்த சத்தியம் என்கிற இந்த கருவி அதை எப்படி பயன்படுத்த வேணும் என்றதை பார்ப்போம். சத்தியம் என்கிற கருவி, சத்தியம் என்கிற கருவி எதுக்கு பயன்படுது? நமக்குள்ளே இருக்கிற மறைந்து கிடைக்கிற, நமக்கே இன்னும் தெரிய வரல நமக்குள்ளே இருக்கிற இந்த கோளாறு, அதையெல்லாம் கூட வெளியே கொண்டு வருது. சிலது நமக்கு தெரியும், சில விஷயங்கள் நமக்கே தெரியாது. நமக்குள்ளே இந்த தப்பான பிழைகள்லாம் இருக்குது, குறைபாடுகள்லாம் இருக்குதுன்னு திருமணமானவுடனே இந்த உறவு நிமித்தமாக எல்லாம் வெளியே வந்துடுது, பொங்கி வெளியே வந்துடுது. இந்த வெளிநாட்டிலலாம் இந்த காஸ்டியூம் பார்ட்டின்னு வைப்பாங்க, இங்கே கூட வைக்கிறாங்களான்னு தெரியல. அங்கெல்லாம் காலேஜஸ்லலாம் இது ரொம்ப சகஜம். இது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி. அதாவது காஸ்டியூம் பார்ட்டின்னா, இன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்வாங்க, 9 மணிக்கெல்லாம் வந்துடுங்க அப்படிம்பாங்க. நல்லா நிறைய பேர் வருவாங்க அந்த காஸ்டியூம் பார்ட்டி. காஸ்டியூம் பார்ட்டினா வேஷம், எல்லோரும் வேஷம் போட்டுட்டு வந்துடணும், ஆளை பார்த்தா யாருன்னு தெரியக்கூடாது. அதனால் உடையெல்லாம் வேறு மாதிரி, பறவை மாதிரி, மிருகம் மாதிரி, அது மாதிரி இப்போ மேலே எல்லாம் மாற்றிக்குவாங்க, உடையை மாற்றிக்குவாங்க. ஆளை பார்த்து நீங்கள் உடம்பை பார்த்து கூட சொல்ல முடியாது இன்னார் தானே, அந்த மாதிரி மூடிட்டு வருவாங்க. முக்கியமாக முகமூடி, முகத்தை சுத்தமாக மூடிக்கிட்டு வருவாங்க. வெறும் கண்ணில் பார்க்குறதுக்கு மட்டும்தான் தோரம் இருக்கும், அது வழியாக பார்ப்பாங்களோ ஒழிய முகத்தை மூடிட்டு வருவாங்க. மூடிட்டு வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் அங்கே பார்ட்டி நடக்கும் பாருங்கள். அதில் வந்து பேசிக்கிட்டு மற்றவர்களோட பழகிக்கிட்டு எல்லாம் பண்ணுறப்பாங்க. யாருன்னே தெரியாது, அடுத்த ஆள் யாருன்னே தெரியாமல் பழகிட்டு இருப்பாங்க. 12 மணிக்கு ஒரு மணி அடிப்பாங்க. இந்த 12 மணிக்கு மணி அடித்தோடனே வேஷம் கலைக்கணும். வேஷத்தை கலைச்சி நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தணும், முகமூடியெல்லாம் அகற்றணும். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இன்னும் இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோன்னு அப்போ தான் பார்ப்பீங்க. இந்த காஸ்டியூம் பார்ட்டியில் நடக்கிற மாதிரி தான் திருமணத்திலையும் நடக்கிறது. திருமணத்திலையும் அதே தான். நான் திருமணத்தில் வேஷம் போட்டு மூடிக்கொள்ள முடியாது. நண்பர்களத்தில் வேஷம் போட்டு மூடிக்கலாம், குடும்பத்தில் கூட வேஷம் போட்டு மூடிட்டு இருந்துடலாம். அப்பா அம்மா கிட்ட, கூட பிறந்த அண்ணன் தம்பிகள்கிட்ட கூட வேஷம் போட்டு மூடிக்கலாம், சிலதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் திருமணத்தில் வேஷம் போட்டு மூட முடியாது. உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளிப்பட்டு விடும். ஏனால் இது ஆழமான ஒரு உறவு. எப்படி அந்த முகமூடி அகற்றப்படுகிறது திருமணத்தில்? எப்படி இந்த வேஷம் கலைக்கப்படுகிறது திருமணத்தில்? எப்படி நாம் யார் என்பது வெளிப்படுகிறது என்பது பாருங்கள். 2 விதமாக அது வெளிப்படுது. ஒன்று, ஏன் வெளிப்படுதுன்னா, மற்ற எல்லா உறவை காட்டிலும் இது வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு. திருமண உறவுன்றது மற்ற எல்லா உறவை காட்டிலும் நெருக்கமான உறவு. எப்படி சொல்கிறேன்? தாய் தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருந்த உறவு அதை விட நெருக்கமான உறவு அல்லவா? பெற்றாங்க, வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்க, அது எவ்வளோ நெருக்கமான உறவு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கிடையாது. பெற்று வளர்க்கும் போதே அவங்க கண்டித்து வளர்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 18 வருஷம், 20 வருஷம், 21 வருஷம், 22 வருஷம் இருக்க போகிறாங்க வீட்டில். இப்போல்லாம் கல்லூரிக்கு போனோடனே எங்கேயாவது வேறு ஊருக்கு போயிடுறாங்க, படிக்கிறாங்க, கொள்கிறாங்க, வீட்டை விட்டு போக வேண்டியதாகிடுது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைன்னு ஆகிடுது. அவங்க படித்து முடித்தோன்னே வேறு எங்கேயாவது வேலைக்கு போகிறாங்க, வேறு ஏதாவது ஊருக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்படியே போயிடுறாங்க. அப்போ பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு குறித்து அவங்கள வளர்க்கும் போது கண்டிக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாங்க, அவங்க செதுக்குறாங்க, அவங்களுக்கு பல காரியங்களை சொல்லித்தர்றாங்க, கண்டித்து தான் வளர்க்குறாங்க. இருந்தால் கூட அவங்களுக்கு உள்ள ஒன்று தெரியும், சீக்கிரம் கொஞ்சம் வருஷம்தான் நம்மளை விட்டு போக போகிறாங்க. இப்போ ஏன் ஒழுங்காக இருக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறோம், ஏன்னா போன பிறகு நல்லா இருக்கணும், எங்கே போனாலும் யாரை கல்யாணம் பண்ணிட்டு எந்த ஊரில் போய் வாழ்ந்தாலும் நல்லா இருக்கணும். ஆகவே சில ஒழுக்கங்களை நம்ம சொல்லித்தர்றோங்கிற விதத்தில் சொல்லித்தர்றாங்களே ஒழிய அவளுக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாளைக்கு பிறகு கூட இருக்க மாட்டார். திருமணம் அப்படி கிடையாது, வாழ்நாள் முழுக்க கூட இருக்கும், சாகிற வரைக்கும் கூட இருக்க போகிறோம். இப்போ விளங்குத வித்தியாசம்? திருமணம்ங்கிறது வாழ்நாள் முழுக்க கூட இருக்க போகிறோம். அப்போ இதை காட்டில் ஒரு நெருக்கமான உறவு கிடையாது. பிள்ளைகள்லாம் போன பிறகு கூட புருஷ மனைவி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம் இல்லையா? இந்த உறவு வாழ்நாள் முழுக்க தொடரப்போகுது. அதனால தான்
இந்த காரியம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இது வெளியே வந்துடும் எப்படியும். ஏன்னா இது ரொம்ப நாட்கள் ரொம்ப நெருக்கமாக ஒருவரோடு ஒருவர் ஒரே மாம்சமாக இருந்து அப்படி பழகிறதுனால வேத வசனத்தில் ஒரு வசனம் அதுக்கு பின்னால் வருவேன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆதாம் சொல்கிறான் இல்லையா, இவள் எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டால் மனுஷி எனப்படுவாள். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாக அவள் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள், ஆனால் வெட்கப்படவில்லைன்னு அடுத்த வசனம் வருது. அப்படி தான் முடியுது அந்த அதிகாரம். 2 பேரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள், ஆனால் வெட்கப்படவில்லைன்னு வருது. வெறும் சரீர பிரகாரமாக சட்ட துணி இல்லாமல் இருந்தாங்கன்ற அர்த்தத்தில் அது சொல்லப்படவில்லை என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். நிர்வாணிகளாக இருந்தாங்கன்னா அவர்களுக்குள்ள எந்த ஒளிவு மறையும் இல்லை, இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட உறவு தான் திருமண உறவு. எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்கிறது தான் திருமண உறவு. அப்படி இல்லாமல் வேறபடி இருக்க முடியாது. ஒளிவு மறைவை வச்சுட்டு வாழ முடியாது. நீங்கள் நினைக்கலாம் அதை மறைச்சிட்டேன் இதை மறைச்சிட்டேன்னு நினைக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துடும். ஏன்னா இட்ஸ் லாங் லைஃப், ரொம்ப நாள் இருக்க போகிறோம், பல காரியங்கள் நடக்க போகுது. என்னைக்காவது ஒரு நாள் எதை மறைச்சாலும் வெளியே வந்தே தீரும். அதுதான் ஒருத்தர் சொல்கிறது பாருங்க, நிர்வாணிகளாக இருந்தார்கள் ஆனால் வெட்கப்படவில்லைன்னு இருக்குது. நம்ம யாருக்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் திறந்த மனதோடு திறந்த உள்ளத்தோடு அப்படி வாழுகிறோமோ அவர்களிடத்துல தான் திறந்த மேனியோடும் இருக்க முடியும். ரொம்ப சீரியஸான விவகாரம் இது. எல்லார்கிட்டையும் திறந்த மேனியோடு இருக்க முடியாது. இன்றைக்கி ஒன்று பார்த்தேங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்படின்னு போக முடியாது. திறந்த மேனியான ஒருத்தர்கிட்ட இருக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. யாரிடத்தில் நம்முடைய உள்ளத்தை திறக்கிறோமோ, நம்முடைய மனதை திறக்கிறோமோ, ஒளிவு மறைவில்லாமல் நிர்வாணிகளாக இருந்தார்கள் ஆனால் வெட்கப்படவில்லைங்கிற விதத்தில் யாரோடு கூட நம்ம வாழ்கிறோமோ அவர்களோட மட்டும்தான் திறந்த மேனியாகவும் இருக்க வேண்டும், இருக்க முடியும். இல்லை நான் எப்படி இருந்துக்குவேன்னா அதனுடைய விளைவுகள் வேறு. வேத வசனம் என்ன ஆழமாக இந்த காரியங்களை சொல்லுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேணும். அப்போ எல்லா உறவு காட்டிலும் ரொம்ப நெருக்கமான உறவு. ஒளிவு மறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப காலாகாலமாக இருக்க வேண்டிய உறவு. அதனால் எதையும் மறைக்க முடியாது. வெளிச்சமாக இருக்கும் எல்லாம். அப்படி வெட்ட வெளிச்சம் ஆகிடும் இந்த உறவில். கொஞ்ச நாள் மறைக்கலாம், சில வருஷங்கள் கூட மறைக்கலாம், ஆனால் முழு நேரமும் மறைக்க முடியாது, கஷ்டம். என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு. 2வது, இது வெறும் 2 பேர் சேர்ந்து வாழ்கிற ஒரு காரியம் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுங்க. வெறும் 2 பேர், 2 நபர்கள், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகிற ஒரு உறவு அல்ல. இது தப்பிக்க முடியாத விதத்தில் ஒரு உடன்படிக்கையினால் இணைக்கப்பட்டு இருவர் ஒரு குடும்பமாகி கணவன் மனைவி என்று ஆகி அப்படி லாக்கின் பண்ணப்பட்டு, அதாவது அவர்கள் அந்த உடன்படிக்கையினால் பூட்டப்படுகிறார்கள். அதுலேருந்து தப்பிக்க முடியாது, அந்த இதில் வெளியே வர முடியாது. நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லி 4 பேருக்கு முன்னால், சட்டத்துக்கு முன்னால், நாட்டின் சட்டத்துக்கு முன்னால், பாதிரியாருக்கு முன்னால், சொந்தக்காரங்க முன்னால், எல்லாருக்கு முன்னாலே வாயை திறந்து மைக்கில் சொல்லி, ஊரறிய சொல்லி, காடு அடித்து ஊரெல்லாம் கொடுத்து, அப்படியான உறவு அது. பாருங்க, ஒரு ஆள் சொல்கிறார் என்கிட்ட, ஏன் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா உங்களுக்கு என்ன வந்தது? அது என்ன அதை பற்றிலாம் போதிக்கிறீங்க? இப்போ வெளிநாடுகள்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறேன் இல்லையா, அங்கே போனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பாரு, சண்டைக்கே வந்துடுவானுங்க. இந்த கோஹாபிட்டேஷன், 2 பேர் திருமணம் ஆகாமல் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. அங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது பாருங்கள். அவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க, சரி நம்ம திருமணமான டிவோர்ஸ் ஆகிடுது, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வர மாட்டேங்குது, அதனால் கொஞ்ச நாள் கூட சேர்ந்து வாழ்ந்து பார்த்துருவோம், ஒரே வீட்டில் குடியிருந்து பார்த்துருவோம், அப்போ தெரிஞ்சிடும் இல்லையா பிடிக்குதா பிடிக்கலையான்னு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒன்றா வாழ்ந்து பார்த்துட்டு அப்புறம் வேணால் தாலி கட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, 2 பேர் கல்யாணம் பண்ணாமல் கூட சேர்ந்து வாழும்போது எப்படி தெரியுமா வாழ்கிறாங்க? சட்ட ரீதியாக அவர்கள் இணைக்கப்படவில்லை, ஒரு உடன்படிக்கையின் ரீதியாக அவர்கள்
அந்த உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரப்படவில்லை. பொருளாதார ரீதியாக அவர்கள் இணைக்கப்படவில்லை. அந்த அம்மா சம்பாரித்து தாங்காசை வச்சுக்கிது, இவர் சம்பாரித்து தாங்காசை வச்சுக்கிறாரு. இவருக்கு வேண்டியது இவர் சாப்பிட்டுக்கிறாரு, அவருக்கு வேண்டியது அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. 2 பேரும் ரெண்ட்டை வேணால் ஷேர் பண்ணிக்குவாங்க, பொதுவான செலவுகளை ஒன்றா பார்த்துக்குவாங்க. ஆனால் இவங்க செக் புக்கை அவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அவங்க செக் புக்கை இவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. 2 பேர் அக்கௌண்ட்டையும் கலக்க மாட்டாங்க. தனித்தனி அக்கௌண்ட்டு. என் சம்பளத்தை நீ கேட்கக்கூடாது, நான் எவ்வளோ செலவழிச்சேன் என்ன உனக்கு உரிமை கிடையாது, என் பணத்தின் மேலே உனக்கு உரிமை கிடையாதுங்கிற ரீதியில் வாழ்வாங்க அவங்க. என் பணம் ஓம் பணம் வந்து நீ வச்சுக்க, நீ வேற நான் வேற. பொருளாதார ரீதியில் நம்ம 2 பேரும் இணையில, சட்ட ரீதியிலும் இணையில. பேப்பரை காட்டி என்ன மிரட்ட முடியாது நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. சமுதாய ரீதியில் நானே இல்லை. 4 பேருக்கு முன்னால் ஊர் அறிய வாக்கு கொடுத்து நான் உன்னோட கூட வாழல அப்படின்னா எப்படி வாழ்கிறாங்க? பொட்டியில் புடவையும் பேண்ட் சட்டையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இங்கே கூடிய மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்க. என்னைக்கு பிடிக்கலையோ கடன்னு புடவையை தூக்கி உள்ளே போடுவாங்க, பேண்ட்டு சட்டையை தூக்கி உள்ளே போடுவாங்க, பாய் பாய் டாட்டான்னு போயிட்டே இருப்பாங்க. இது வழங்க மாட்டேங்குது பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தாங்க வித்தியாசம் திருமணத்துக்கும் இதுக்கும். என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்றீங்க? 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கும் திருமணத்துக்கும் என்ன வித்தியாசம்? பீஸ் ஆஃப் பேப்பர் தான். இல்லைங்க, எல்லாமே வித்தியாசம். சட்டம் மட்டும் இல்லை, தேவனுக்கு முன்பாக கடவுளுடைய பிரசன்னத்தில் செய்த உடன்படிக்கை. அது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக 2 பேரும் ஒன்றாயிடுறோம். இது சட்ட ரீதியாக பண்ணியிருக்கிறோம், கடவுளுக்கு முன்னால் பண்ணியிருக்கிறோம். சட்ட ரீதியாக பண்ணதுனால இப்போ பொட்டி தூக்கிட்டு போயிட முடியாது, கோர்ட்டுக்கு முதல்ல போகணும். போய் அங்கே போய் டிவோர்ஸ் விவாகரத்து கோர வேணும். அவங்க உடனே தரமாட்டாங்க. அவங்க 1 வருஷம் போய் பிரிஞ்சு இருந்துட்டு அப்புறம் வாங்க திருப்பி பேசுங்க அம்மாங்க. லேசில் பிரிய முடியாது, ஏன்னா ஜாயின் ஆயாச்சு, சட்ட ரீதியாக இணைக்கப்பட்டு விட்டாச்சு. கடவுள்கிட்ட இந்த கதையை பேசவும் முடியாது. பொருளாதார ரீதியாக அக்கௌண்ட்டெல்லாம் செப்பரேட் பண்ணணும். இப்போது அக்கௌண்ட்டெல்லாம் மூடி தனித்தனியாக ஆக்கணும். சொத்துக்களை பிரிக்கணும். வீடு 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருப்பீங்க, காரு 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருப்பீங்க, இன்சூரன்ஸ் எல்லாம் 2 பேரும் சேர்ந்துட்டு இருப்பீங்க. யார் சம்பளத்தில் எதை வாங்கணும் இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணி எல்லாத்தையும் பிரித்து பாதியாக ஆக்கணும். அவரவருக்கு சேர வேண்டியது அவரவருக்கு திரும்பவும் கொடுக்கணும். கஷ்டங்க. அப்புறம் சமூக ரீதியாக 4 பேருக்கு பதில் சொல்லணும், ஊருக்கு பதில் சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த ஆள் சொல்கிறாரு, வெறும் பேப்பர் தான் வித்தியாசம், இந்த பேப்பரை தூக்கி போட்டால் பிரச்சனையே இல்லைன்றார். என்ன அறிவில்லாத ஒரு வாழ்க்கை பாருங்கள். வெறும் பேப்பர் இல்லைங்க, கடவுளுக்கு முன்னால் வாக்கு கொடுத்துருக்கோம், ஊரறிய வாக்கு கொடுத்துருக்குறோம், சட்டத்துக்கு முன்னால் வாக்கு கொடுத்துருக்குறோம். திருமணம்ங்கிறது இட்ஸ் நாட் எ சிம்பிள் கோஹாபிட்டேஷன். திருமணம் என்கிறது 2 பேரும் இணை பிரியாத அளவுக்கு மரணம் பிரிக்கும் வரை ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள். தேவனுக்கு முன்பாக, மனிதனுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, சட்டத்துக்கு முன்பாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, சட்ட ரீதியாக, ஆவிக்குறி ரீதியாக எல்லா விதத்திலும் இணைக்கப்படுகிறது தான் திருமணம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நான் ரொம்ப கரெக்டாக கேட்குறீங்க எல்லாம். சிலர்லாம் ஆண் பார்க்குறீங்க, ஐயோ எவ்வளோ விஷயம் இருக்குதா அதில், சர்வசாதாரணமாக நினச்சோமே நம்ம. அதனால் எவனாவது இந்த ஃபிலாசபி உங்கள்கிட்ட வந்து சொன்னால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அது என்ன ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரு, அதில் என்ன இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுங்க, அறிவே இல்லைன்னு அர்த்தம்னு தெரிஞ்சுங்க. சொல்லுவான், பொட்டி எடுத்துகிட்டு வருவான், இருப்பான், பிடிக்கலன்னா அடுத்த நாளே பொட்டியை பேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். தேவையாது. திறந்த மனதோடு திறந்த உள்ளத்தோடு ஒருவருக்கு இல்லாமல் வெறும் திறந்த மேனியோடு இருந்தால் அது ஒர்க் அவுட்டு ஆகாது. திருமணம் என்கிற உறவுங்கிறது வித்தியாசமான லெவலில் இருக்கிற ஒரு உறவு. இருக்கீங்களா? சரி. இப்படி இவ்வளவு நெருக்கமான உறவாக இருக்கிறதுனால இந்த 2 காரியங்கள், எல்லா உறவுகாட்டிலும் நெருக்கமான உறவு, வெறும் 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது இல்லை, பிரிக்கப்பட முடியாதவர்கள், இன்எஸ்கேப்பபிள் ரிலேஷன்ஷிப்பு, தப்ப முடியாத ஒரு உறவு. இது நெருக்கம் மட்டும் இல்லை, தப்பவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே பிரவேசிச்சிருக்கிறோம். அப்படி பிரவேசிக்கும்போது என்ன ஆகிறது? 2 பேரையும் ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக பார்க்க முடியுது, ரொம்ப நாள் பார்க்க முடியுது, டெய்லி பார்க்க முடியுது, வாழ்நாளெல்லாம் பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது எல்லா கோளாறும் தெரியுது.
எல்லா பிரச்சனை, பிழைகள், கோளாறுகள், தவறுகள், சுவாபக்கேடுகள் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு புரிய ஆரம்பிக்குது. எல்லாம் வெளியே வருது. எல்லாத்தையும் டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் கையாண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படியே பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், போக முடியாது. ஏன் சொல்கிறேன்னா பாருங்கள், சிம்பிள் காரியம் பாருங்கள். ஒரு ஆள் ஒரு பயப்படுற ஆளாக இருக்கலாம். அதனால் எப்போ பார்த்தாலும் கவலையில் மூழ்கி இருக்கலாம். இப்படியே வாழ முடியுமா? 40 வருஷம் 50 வருஷம் திருமண வாழ்க்கையில் ஆமாங்க அவர் எதுக்கு அப்படியே இருக்க முடியுமா? கிடையாது. அதை டீல் பண்ண வேண்டியது, அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது, அதை கையாள வேண்டியதாக இருக்குது. சில ஆட்கள் பெருமை உள்ள ஆட்களாக இருப்பாங்க. பெருமை உள்ள ஆட்களாக இருக்கிறதுனால ரொம்ப ஒப்பீனியனேட்டடாக இருப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு ஒரு சுயநலம். நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறபடி தான் செய்யணும். ஏன்னா பெருமை, என் வழிக்கு தான் எல்லோரும் வரணும் அப்படின்னு. அது அப்படியே வாழ முடியுமா? எத்தனை வருஷம் வாழ்கிறது? இது 1-2 நாள் கிடையாது. பெற்றோர் பொறுத்துக்கிட்டாங்க, சரி தொலைஞ்சு போகிறான் விடு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு, கொஞ்சம் நாளில் போயிடுவான் அப்படின்னு சகிச்சுக்குவாங்க. நண்பர்கள் சரி இவன்ட்டு அவ்வளோதான் அப்படி போ அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க. ஆனால் மனைவிக்கிட்டையாவது புருஷன்கிட்டையாவது அது ஆகுமா? டெய்லி இதையே மல்லு கொடுத்துன்னு இருக்க போகிறாங்களா? அதை சரி பண்ண வேணாமா? அது மட்டும் இல்லை, சிலர் வளைஞ்சு கொடுக்காத ஆட்களாக இருப்பாங்க. ரொம்ப டிமாண்டிங்காக இருப்பாங்க. என் வழியில் தான் எல்லோரும் வரணும், அப்படி வரலைன்னா முன்னு இருப்பாங்க, மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு, இல்லையா? இப்படியெல்லாம் வாழ முடியுமா? ஒரு குடும்பத்தில் இப்படி வாழ முடியுமா? சொல்லுங்க, ஆமாங்க வாழ்ந்துட்டு எதாவது பண்ணுங்க. அதுக்கு தான் 2 பேரையும் ஒன்றா அழைச்சிருக்கிறாரு. இந்த கோளாறுலாம் சரி பண்ணுறதுக்காக. கிறிஸ்தவ திருமணம்னா என்ன? கடவுளுடைய கிருபையை கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து இதெல்லாம் சரி பண்ணி பரிசுத்தமுள்ள கரைதரை முதலான ஒன்று இல்லாத மக்களாக மாறும்படியாக தான் திருமணத்தை கர்த்தர் அமைத்து கொடுத்திருக்கிறார். சிலர் பாருங்கள், ரொம்ப கரடு முரடானவர்களாக இருப்பாங்க. அப்படியே வாழ்ந்துக்கொள்ளுமா, அவர் கரடு முரடு அவ்வளோதான் அப்படின்னு. அந்த மாதிரி ஆளை மக்கள் மதிப்பாங்க, ஏன்னா பயப்படுறதுனால. ஆனால் அன்பு கூற மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளாக இருப்பார். மனைவியை கூட பயந்துக்கிட்டதால் சொல்கிற பேச்சு கேட்கும், ஆனால் அன்பு காட்ட முடியாது. ஏன்னா கரடு முரடான ஒரு குணம், ஹார்ஷ்னஸ். சிலர் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருப்பாங்க, அவங்கள நம்பவே முடியாது. எந்த ஒழுக்கம் கிடையாது, சொன்னது செய்கிறது கிடையாது, செய்கிறத சரியாக செய்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள். சிலர் நம்ம நடந்து கொள்வது மற்றவர்களை எந்த விதமாய் பாதிக்கிறது என்பது குறித்த எந்த விதமான ஒரு சென்சிட்டிவிட்டி, ஒரு உணர்வும் இல்லாதவர்களாக அவங்க பாட்டுக்கு அவங்க செய்கிற விதத்தில் தான் எல்லாத்தையும் செய்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னும் சிலர் பெர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு. அப்படி இருந்தாங்கன்னா மற்றவர்களை குறை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பர்ஃபெக்ட்னு நினைக்கிறாங்க பாருங்கள். மற்றவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். அப்புறம் தங்களையே நியாயம் தீர்த்து, ஏன்னா தங்கள்கிட்ட பர்ஃபெக்ஷன் இல்லாத போது தங்களே நியாயம் தீர்த்து தங்களையே மட்டம் தட்டிட்டு அப்படி இருப்பாங்க. சிலர் பொறுமை இல்லாதவர்களாக இருப்பாங்க, சிடுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் சகிச்சுட்டு அப்படியே இருக்க முடியுமா? இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் எப்படி இன்பத்தை அனுபவிப்பது, ஒருவருக்கொரு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? உள்ள பகையெல்லாம் வச்சுக்கிட்டு வெறுப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை அப்படியே விட முடியாது. திருமண வாழ்க்கையில் ஃப்ரெண்டுனா விட்டுறலாம், சரி தொலைஞ்சு போவான்னு பார்க்குறது இல்லை, நம்ம விட்டுரு, இவன்கிட்ட வச்சுக்கூடாது, நம்ம இவன் மூஞ்சியில் முழிக்கக்கூடாது அப்படின்னு போயிடலாம் சில நண்பர்கள், இல்லையா? அப்பா அம்மா கூட பிரச்சனை இருந்தால் கூட சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், சரி ரொம்ப அங்கே போனால் அவங்க நோண்டிகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம தவறெல்லாம் சுட்டி காட்டுறாங்க, நமக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு. ஆனால் மனைவி கிட்ட பண்ண முடியாதே. டெய்லி காலையில் முழிச்சாகணும் மூஞ்சியில், நாள் முழுக்க அவங்க மூஞ்சியில் முழிச்சு தான் ஆகணும். புருஷனை அந்த மாதிரி பண்ண முடியாது, இல்லையா? சிலர் ரொம்ப சுயாதீனத்தை விரும்புகிறவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு மற்றவர்கள் குறித்த பொறுப்பு அவர்கள் மேலே வைக்க முடியாது. எனக்கு தெரியாது பாது, நான் ஏன் வேலையை கவனிப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒருவரோடு சேர்ந்து யோசித்து கலந்து ஆலோசித்து தீர்மானம் எடுக்கிறதுனா அவங்களுக்கு வராது. ஏன்னா ரொம்ப இண்டிபெண்ட் டைப்பு. மற்றவர்கள்ட்ட உதவி கேட்குறது கூட அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா ரொம்ப இண்டிபெண்ட் டைப்பு. அப்போ அந்த மாதிரி இருந்தால் அவங்க மனைவியோடு அப்படி இருக்க முடியுமா? மனைவி புருஷனோடு அப்படி இருக்க முடியுமா? சிலருக்கு மற்றவர்கள் தன்னை விரும்பணுங்கிற ஒரு அலாதி ஆசை இருக்குது. அதனால் உண்மையை மறைப்பாங்க. சில நேரத்தில்
எதையும் மறைக்காமல் சீக்ரெட்டெல்லாம் வெளியே விட்டுருவாங்க. ஏன்னா மற்றவங்கள தங்களை பாராட்டணும், தங்களை அன்பு கூறணுங்கிறதுனால இந்த மாதிரி கோளாறுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் சரி பண்ண வேணாமா? சிலர் ஊதாரித்தனமாக செலவழிக்க மாட்டாங்க, ஆனால் தங்களுக்கே கூட செலவழிக்க மாட்டாங்க. கஞ்ச பிசினாரிகளாக இருப்பாங்க. ஒரு 5 பைசா பேராது அவங்கள்ட்டேருந்து. பார்த்துருக்கீங்களா? ஆளுங்க நல்லா சம்பாதிப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஒரு 5 பைசா நீங்கள் அவங்கள்ட்டேருந்து வாங்கிடவே முடியாது. என்ன சொல்ல போகிறீங்க மனைவிக்கிட்ட? சகிச்சுக்கம்மா, அப்படியே இரு அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணும்? 5 பைசா கூட இந்த ஆள்கிட்டேருந்து வர முடிய மாட்டேங்குது. அப்போ எப்படி அந்த அம்மா சகிச்சிட்ருக்கோம்? அதுக்கு தான் வர்றோம் இப்போது. அப்போ கணவன் மனைவின்னா சரி மற்றவன் சகிச்சுக்குவான். எனக்கு சில நண்பர்கள்லாம் இருக்காங்க, ஒரு டீ கூட வாங்கி கொடுத்தது கிடையாது எனக்கு. அவங்க பர்ஸ் அவங்க திறந்தே பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. திறந்தே பார்த்ததில்லை, திறக்க மாட்டாங்க. நம்ம தான் திறக்கணும். டீ கடைக்கு போனால் நம்ம தான் திறக்கணும். அவங்க திறக்கவே மாட்டாங்க. சரி சகிச்சுக்கிறேன், சரி தொலைஞ்சி போகிறான் விடு, இதெல்லாம் போய் கேட்டால் இருப்பாங்க அப்படின்னு போயிடுறோம். மனைவிகிட்ட அப்படி இருக்க முடியுமா? மனைவி புருஷன்கிட்ட அப்படி இருக்க முடியுமா? கஷ்டங்க. அதனால் என்ன பண்ணுறோம்? ட்ரூத், டைம் ஃபார் ட்ரூத், சத்தியம் வெளியே வருது. என்ன பண்ணுறோம்? புருஷங்காரன் அப்படி இருந்தால் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் உட்காருங்க பேசணும் அப்படின்னு மூலமாக கூட்ட உடைக்கிறோம். என்ன கோளாறு இது? ஒரே கையிறுக்கமான ஆளாக இருக்கிறது. கையை திறந்து ஒன்றும் வெளியே வரவே மாட்டேது. இப்படி இருந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? நம்மன்னு பேச வேணாமா? இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெரிய கவலை அளிக்குது, எனக்கு பெரிய துன்பமாக இருக்குது அப்படின்னு மனம் திறந்து சொல்கிறது தப்பா? அந்த ஆளை மாற்றுறது தப்பா? மாற்றாமல் இருக்கிறது தான் தப்பு. அந்த ஆளை சும்மா சவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆள் பிசினாரியாகவே இருந்து வாழ்ந்து முடிச்சிருவான். ஆள் மாற்றுறது தான் ரைட்டு. மாற்றுறதுக்காக தான் கடவுள் உங்களை கொண்டாந்து சேர்த்துருக்கிறாரு. யோசிச்சிருக்கீங்களா? பிசினாரி கூட சில ஆட்களை கத்தர் சேர்க்குறாரு. ஏன்னா இவங்க கொஞ்சம் தாராளமாக இருப்பாங்க, அவர் கொஞ்சம் கத்தர் மேட்ச் மேக்கிங்கில் பெரிய ஆள். அவர் எதிரும் புதிருமா கொண்டாந்து விட்டுறாரு கரெக்டாக. இவர் இப்படின்னா அந்தம்மா அப்படின்னு இருப்பாங்க, 2 பேருக்கும் பிச்சுக்கும். ஓஹோன்னு கத்தர் சொல்கிறார், வெரி குட். இப்போ ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒரு அன்பு கூர்ந்து சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல் அன்பு கூர்ந்து ஒரு சரி பண்ணி ஷைன் பண்ணுங்க பார்க்கலான்றாரு. ஹலோ, சிலர் முடிக்கிறாங்க, ஐயோ இதுதான் நடந்திருக்குதோ நம்ம வாழ்க்கையில், இப்படி தான் வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. நம்ம மாட்டிக்கலைங்க, நல்லது. அது கத்தர் வந்து இந்த ஜெம் டம்ளருக்குள்ளே கொண்டாந்துட்டார் உங்களை போட்டு உருட்டுறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஷைன்லாம் நல்லா வெளியே வரும். இல்லைன்னா அந்த ஷைன்லாம் வெளியே வராமலே பெரும் பாறாங்கல்ல மாதிரி இருந்துட்டு போயிடுவீங்க. அதுக்கு அதை கத்தர் கொண்டாந்துருக்கிறாரு இல்லையா? அப்போ உங்கள் பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க, அவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் நிறைய காரியங்கள்லாம் தெரியும். இதெல்லாம் அவங்கெல்லாம் காலகாலமாக சகிச்சிருக்கிறாங்க. சரி தொலைஞ்சு போகிறான் கூட, நம்ம சகிச்சுக்குவோம். அவங்க விரும்பினது சாப்பிட்டோம், தான் இஷ்டப்படி தான் செய்வான், அவன் இப்படி தான் அப்படின்னு சகிக்கும். ஆனால் மனைவி சகிக்க மாட்டா, புருஷன் சகிக்க மாட்டான். ஹலோ, ஏன்னா வாழ்நாள் முழுக்க அவன் சகிக்க முடியும்? இதெல்லாம் விளையாட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார். அவர் மக ஒன்று இருக்குது. பிறந்தநாள் கொண்டாடும் போது ஒரு பிறந்தநாளைக்கும் கார்டு அனுப்புவார். புருஷனுக்கு ஒரு கார்டு அனுப்புவார். என்ன சொல்லுவார்? ஐ எம் கிளாட் யூ காட் ஹர். நல்ல காலம் நீ அவளை கொண்டு போனப்பா அப்படின்னு. நம்ம தலையை பிச்சிருவா அவ. நல்ல காலம் நீ அவளை லவ் பண்ணி கூப்பிட்டு போனே, ரொம்ப நன்றி உனக்கு, கோடி தோத்திரம் அப்படிங்கிற மாதிரி கார்டு அனுப்புவார் கிண்டலா. அப்போ பாருங்கள் எவ்வளோ லொல்லு பண்ணியிருக்கோன்னு. இது போனதை பற்றி அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஐயோ அவருக்கு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. வச்சுருந்த 18-20 வருஷம் அப்படி இப்படின்னு சமாளித்தோம். இப்போ போனான், அப்பப்போ வருவா, பரவாயில்ல. அவன் வச்சுருக்கிறான். இப்போது அவனை வாழ்த்தணும். ஒரு பிறந்த நாளைக்கும் அவனுக்கு ஒரு கார்டு அனுப்பிச்சு நல்ல காலம் உங்கள் கையில் வந்து கிடச்சான்னு அனுப்பிச்சிட்டு இருப்பார். இருக்கீங்களா? ஆனால் புருஷ மனைவிக்குள்ளே அப்படி பண்ணிக்க முடியாது. அதுதான் அங்கே பிரச்சனை. புருஷ மனைவிங்கிறது வேற. காலாகாலமாக சாகிற வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து ஆகணும். அதனால தான் இந்த கான்ஃபரன்டேஷன், சத்தியத்தை சொல்லி உணர்த்தி திருத்துறதுங்கிறது ரொம்ப
முக்கியம். மேரேஜ் வந்து அந்த பிரிட்ஜு மாதிரி. அந்த உதாரணம்லாம் அதுக்கு தான் முதலே சொல்லிட்டேன், அப்பப்போ கொண்டாடுவோம். அந்த பிரிட்ஜு மாதிரி லாரி ஏறினதுனால வெடிப்பு உண்டாகலை. வெடிப்பு ஏற்கனவே இருந்தது. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே தப்பு. சரியான கலவை போடல, சரியான மண்ணை போடல, சரியான சிமெண்ட்டை யூஸ் பண்ணல, சரியான ஆளை வச்சு செய்யலை, சுத்த டிசைனே மோசம். அப்போ ஏற்கனவே கோளாறு. லாரி வந்தோடனே அது என்ன கோளாறுன்னு தெரியுது, அவ்வளோதான். அப்போ சிலர் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு வந்ததுலேருந்து தாங்க எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது. இல்லை இல்லை, முன்னாலேயே நீங்கள் நிறைய பேருக்கு தலைவலியாக இருந்துருக்கிறீங்க. இப்போது ஒரு பொண்ணு வந்ததுனால அந்த தலைவலி நல்லா தெரியுது. இப்போது இல்லை, இந்த புருஷனாக இந்த ஆளால் தான் எனக்கு தலைவலி. இல்லை இல்லை, முன்னாடியே இருந்திருக்குது. தலைவலியை எல்லாருக்கும் கொடுத்துருந்துருக்கீங்க, எல்லாரோடும் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ தான் அதெல்லாம் அந்த வெடிப்பெல்லாம் வெளியே வருகிறது. இருக்கீங்களா? ஐயோ, அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டா நல்லா இருந்திருக்குமே. அதெல்லாம் கண்டு காணாமல் இருந்துக்கணும். சிலர் சொல்லுவாங்க, கண்டு காணாமல் இருந்துக்கணும், அப்போ வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கேன்சரை கண்டு காணாமல் இருந்துருவீங்களா நீங்கள்? கேன்சர் வந்ததுன்னா ஹலோ, டாக்டர் வந்து சொன்ன உடனே ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அப்புறம் தான் தெரியுது நல்ல காலம் சொல்லி தொலைச்சாரு. இப்போது ஸ்டேஜ் 1லேயே பிடிச்சாரு, இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடும்ன்றாங்க. நல்ல காலம் இப்போவே பிடிச்சா. அதனால தான் போய் அப்பப்போ பார்த்துக்கணும் டாக்டரை. நல்லா இருக்கும்போதே போய் டாக்டரை பார்த்து திருப்பி திருப்பி செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஏன்னா சீக்கிரமாக பிடிச்சா சீக்கிரமாக அதை சுகமாக்கலாம். அது மாதிரி இது கேன்சரை விட மோசமான நோய். திருமணத்தை அழிச்சிரும், வாழ்க்கையை கெடுத்துரும், சமாதானத்தை கெடுத்துரும், நிம்மதியை கெடுத்துரும், கண்ணீரும் கம்பலையும் ஆக்கிடும். இது சரி பண்ணலைண்ணா. ஹலோ பா, என்ன அமைதியாக இருக்கிறீங்க? அப்படியே பயபக்தியாக உட்காந்துருக்கிறீங்க எல்லாரும். அப்போ தேவன் ஏற்படுத்தி இருக்கிற திருமணம் எப்படிப்பட்ட திருமணம்னா, திருமண வாழ்க்கை எதுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்னா, நம்ம மாற்றுவதற்காக, பரிசுத்தமாக்குவதற்காக, கரை திரை முதலானவைகள் எல்லாத்தையும் நீக்குவதற்காக, வசனத்தை கொண்டு சத்தியத்தை கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அதுக்காக தான் அதை பண்ணியிருக்கிறாரு. சிலர் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், சுவிசேஷத்தில் நடக்கிறது தான் இங்கே நடக்குது. சுவிசேஷத்தில் என்ன நடக்குது? நமக்காக தம்மையை ஒப்பு கொடுக்குறாரு, அப்புறம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கிறால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறார், கரை திரை முதலான நீக்கிறார். அதே தான் திருமணம், அதே தான் இங்கேயும் நடக்குது. சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே என்ன நினைக்கிறாங்க, வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும், வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துருந்தா நல்லா. போயும் எங்கள் வீட்டில் இதை பார்த்து வச்சாங்க, அதனால் இப்படி ஆயிடுச்சுன்னு. சம்ஒன் பெட்டர், சம்ஒன் பெட்டர். நான் சொல்கிறேன், அந்த சம்ஒன் பெட்டரு உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற புருஷன், இன்றைக்கி இருக்கிற மனைவி தான். அந்த சம்ஒன் பெட்டரை நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கணும். எப்படி பார்க்க தெரிஞ்சுக்கணும்? அந்த பாறையை கொண்டாந்து அந்த சிற்பிக்கு முன்னால் வச்சாங்க, அவன் சொல்கிறான், நான் அதில் தாவீதை கண்டேன்றான். அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள். இந்த ஆளை ஒன்றுக்கு உதவாத ஆள், இந்த ஆளால் தான் எனக்கு பிரச்சனைங்கிறீங்க. ஆனால் அந்த ஆளை பார்க்கும்போது எப்படிப்பட்ட மகிமை உள்ள ஒரு ஆளாக இவர் இருக்க முடியும், எப்படி இவர் ஜொலிக்க முடியுங்கிறத மைக்கேல் ஆஞ்சலோ தாவீதை பார்த்தா மாதிரி நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு தரிசனம் வரணும். உள்ள இருக்கிறீங்களா? அந்த பொண்ணை பார்க்கும்போது வெறும் ஒரு பாறை மாதிரி பார்க்கக்கூடாது. அழகான அற்புதமான குணங்கள் நிறைந்த, பரிசுத்தமான, பிழையற்ற, கரைதிரையற்ற ஒரு மகிமை உள்ளவளாக அவளை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆஹா இதான் பிரச்சனை, நான் பார்த்துட்டேன், எப்படி இருக்கணுன்றதை பார்த்துட்டேன். இப்போது அதோட சேராததெல்லாம் இப்போது எப்படி அகற்றணுன்றதை யோசித்து அதை செய்வோன்ற வேலையில் இறங்கிடுவீங்க. மைக்கேல் ஆஞ்சலோ மாதிரியே அவன் பார்த்துட்டான் தாவீதை, அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது தாவீது, அதோட சேராத பகுதியெல்லாம் தட்டி தட்டி எடுக்கிறான். எடுத்தோடனே பார்த்தா தாவீது பிரமாதமாக ஜொலிக்கிறார், ஊர் உலகமே பாராட்டுகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் போன வாரம் வாசித்தேன் இல்லையா, அதை ஒரு நிமிஷம் பாருங்கள் சொல்கிறேன். அந்த 14லேருந்து 25 வசனம் வரைக்கும் ரொம்ப முக்கியம். ரோமர் 7
பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாருங்க, 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அதாவது இப்படி சொல்கிறேன், நான் உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் நிறைய குறைகளை பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது எப்படின்னா, நாம் இந்த ஓர் மாதிரி இருக்கிறோம். ஓர்னா தெரியும் இல்லையா? உலோகங்கள் பிரித்தெடுக்கப்படும் பாறை அல்லது மண், விலையேறப்பெற்ற உலோகங்கள், மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் எதுலேருந்து பிரித்தெடுக்கிறாங்க? இந்த மண்ணுக்குள்ளே ஒரு பாறை மாதிரி கிடக்குது, அது ஒரு சங்கு மாதிரி இருக்குது. அதை எடுத்து இந்த உலோகங்கள், இந்த விலையேறப்பெற்ற உலோகங்கள் அதோடு அப்படியே மெர்ஜ் ஆகி இருக்குது. இந்த மற்றதெல்லாம் அகற்றிட்டு அதை வெளியே கொண்டு வர்றாங்க இல்லையா? அந்த மாதிரி கோல்டெல்லாம் கூட அப்படி தான் பார்த்தோன்னா கோல்டுன்றோம். ஆனால் அதில் பார்த்தா நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, நிறைய இந்த கோல்டோட சேரக்கூடாத நிறைய மண்ணும் குப்பையும் எல்லாம் அதில் இருக்குது. ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸில் கொண்டு போய் அதை போட்டு பியூரிஃபை பண்ணி சுத்தப்படுத்தி சுத்த தங்கத்தை வெளியே கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். பவுல் அப்போஸ்தலன் நல்லா அதை புரிஞ்சு வச்சுருக்காரு பாருங்கள். அவர் தன்னை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்புறம் 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்போ நல்லா கவனிங்க, நான் இல்லை, எனக்குள்ளே இருக்க பாவம் அப்படி செய்துன்றாரு. நான் இல்லை, எனக்குள்ளே இருக்க பாவம்ன்றாரு. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? இந்த மைக்கேல் ஆஞ்சலோ தாவீதை பார்க்குறான்றான் இல்லையா? அந்த பாறையில் தாவீதோட சேராதெல்லாம் தட்டி எடுத்தான். அது மாதிரி தன்னை பார்க்கிறார் பவுல். தன்னுடைய மோசமான செயல்களை பார்க்குறாரு, கற்பனையை மீறுகிறத பார்க்குறாரு, கற்பனைக்கு விரோதமாக செய்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏன் அப்படி செய்கிறேன்? நான் விரும்பி செய்யலை, ஆனால் அப்படி வருது. அது என்னை சேராத ஒன்று. எப்படி மண் ஒட்டிக்கிட்டு இருக்குதோ அந்த விலையேறப்பெற்ற உலோகங்களோட, அதுபோல் குப்பையும் மண்ணும் கல்லும் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதை தட்டி எடுக்கணும். அது நான் இல்லை, நான் வேற, இது வேற. இந்த குப்பையும் இந்த விலையேறப்பெற்றதையும் தனியாக பிரிக்கணும். நான் விலையேறப்பெற்றவன், தங்கம் மாதிரி. நான் அந்த விலையேறப்பெற்ற உலோகம் மாதிரி. அதை இந்த மண்ணிலேருந்து கல்லுலேருந்து பிரிக்கணுங்கிறபடி பார்க்குறாரு. பார்த்துட்டு 22ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். உள்ளான மனுஷனை பார்க்குறாரு. வெளியே செய்கையெல்லாம் பார்த்தா மோசமாக இருக்குது சொல்கிறாரு, ஆனால் உள்ளே வேற ஒரு ஆளை பார்க்குறேன். நான் என் கண்ணுக்கு தெரியுது. தாவீதை மைக்கேல் ஆஞ்சலோ பார்த்தா மாதிரி எனக்கு தெரியுது. நான் வேற ஒரு ஆள், நான் வேற ஒரு விதமானவன். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நான் வேற ஒரு மாதிரியான ஆள். என்ன எனக்கு தெரியுது. பாவம் செய்யும்போது இது நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற பாவம் என்ன இப்படி செய்ய வருது. நான் வேற. அப்போ எது நான் இல்லையோ அதை நான் அகற்ற வேண்டும். என்ன சொல்ல வர்றாரு? என்னுடைய உள்ளான மனுஷன்லேருந்து வரல பாவம். என்னுடைய உள்ளான மனுஷன் பரிசுத்தமாக இருக்கிறான், மீட்கப்பட்டிருக்கிறான், கழுவப்பட்டிருக்கிறான், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறான், தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறான் உள்ளான மனுஷன். இந்த வெளியில் இருக்கிறது அப்படி இருக்குது, அது என்னை சேராதது. அது மாதிரி தான் திருமணமானவர்களும் கணவன் மனைவிகளும் தங்களை ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அப்படி பார்க்க வேண்டும். வேண்டாத இதெல்லாம் அகற்றிட்டா இந்த ஆள் எப்படி இருப்பார், இந்த பிசுனாரித்தனம் போச்சுன்னா இந்த ஆள் எப்படி இருப்பார், இந்த சுயநலம் போச்சுன்னா இவர் எப்படி இருப்பார், இந்த குணம் போச்சுன்னா இந்த பெண் எப்படி இருப்பாள் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். அதை உங்களுடைய தரிசனமாக வைக்க வேணும். அது உங்கள் கண்ணுக்கு முன்னே தெரியணும். அப்படி இருக்காதபடிக்கு வேறு சில காரியங்கள்லாம் ஒட்டிக்கிட்டு வருது, அதை எப்படி எடுக்கணுங்கிறத நாம் யோசிக்கணும். அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த சம்மோன் பெட்டர் வேற எங்கேயோ இல்லை. ஏன்னா நீங்கள் சிலர் ஐயோ ஆகாதுங்க, இதை விட்டுட்டு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்படி திரும்ப இதே கதை தான் ஆரம்பிக்கும்.
அவனும் ஒன்று வித்தியாசமாக அவன் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆஹா இவனை விட அவன் எவ்வளோ சூப்பருங்க. ஆமாம், சூப்பராக தெரியும், பண்ணி வாழ்ந்து பாருங்கள் அப்போ தெரியும் அப்படின்னு. அவனுக்குள்ளேயும் 1000 கோளாறு இருக்கும், வேறு மாதிரி கோளாறுகள் வரும். எப்படியும் இதை டீல் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் பாருங்கள், நட்பின் அடிப்படையில் இருக்கணும் திருமணம். வெறும் ஒரு பொருளாதாரத்தை நம்பி திருமண வாழ்க்கை அமைக்க முடியாது. பொருளாதார ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க சிலர். சேம் ஸ்டேட்டஸ், எங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம், இந்த கொடுக்கல் வாங்கல் இது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா நாளைக்கு காசு போன பிறகு அப்புறம் என்ன இருக்கும் திருமணத்தில்? ஒன்றும் இருக்காது. சிலர் வெறும் அழகை வச்சு, வெளிப்புறமான தோற்றத்தை வச்சு பண்ணுறாங்க. அந்த அழகு கொஞ்ச நாளில் போன பிறகு வேறு என்ன இருக்குது? ஒன்றும் இருக்காது. திருமணம் நிலைக்காது. பாருங்கள், இந்த ரெண்டுமே தப்பான அப்ரோச். திருமணம் நிலைக்கணும்னா வெறும் பொருளாதார ஸ்டேட்டஸை வச்சு பண்ண முடியாது, வெறும் அழகை வச்சு பண்ண முடியாது. அதற்கும் மேலாக நட்பு என்கிறது 2 பேரை இணைக்க வேண்டும். ஆழ்ந்த நட்பு, கிறிஸ்தவ நட்பு, திருமணத்தில் ரொம்ப ஆழமான ஒரு நட்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுகிறது, புத்தி சொல்கிறது, கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறது, சத்தியத்தை அன்போடு சொல்லி மற்றவர்களை இன்னும் சிறப்பாக்குகிறது. அப்படிப்பட்ட நட்பு. சில நண்பர்களோடு பேசும்போது தைரியமாக பேசலாம், மனம் திறந்து பேசலாம், பார்த்துருக்கீங்களா? ஆனால் சிலவன்ட்டு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், அளந்து பேசணும், வாயை மூடின்னு இருக்கணும், அவன் எப்படா போவான்னு காத்துட்ருக்கணும். சீக்கிரம் கிளம்புப்பா, பாயகையை நான் திறந்துட போகிறேன், ஏன்னா திறந்தா இவன் அதை பிடிச்சிக்குவோம், அதை போய் 4 பேர்கிட்ட சொல்லி நம்மளை மானத்தை வாங்கிறதுக்குன்னே காத்துட்டான். அவளுக்கு உள்ளே நம்மளை பிடிக்காது, சிரித்து வெளியே பேசுவான், உள்ளே நம்மளை பிடிக்காது. ஆக வாயை திறந்து பேச ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஆனால் சில நண்பர்கள் இருக்காங்க, அருமையான தங்கமானவர்கள், அவர்கள் அவங்க நம்மளை விரும்புகிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட மனம் திறந்து பேசலாம். நம்ம தப்பாக சிலதை பேசிட்டா கூட அவங்க வந்து கோதுமையும் பதரையும் பிரிக்கிற மாதிரி அவங்க பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுக்கிட்டு இல்லை அவர் அதை ஏதோ சொல்லிட்டாரு, அதை விடு, நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்குவோன்னு சொல்லி நல்லதை மட்டும்தான் பெருசாக எடுத்துக்கொள்ளுவார்கள், இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நட்பாக திருமணம் இருக்கணும். அதுதான் என்டியூரன்ஸை கொடுக்கும். அதுதான் திருமண வாழ்க்கையை நிலைத்து நிற்க பண்ணும். நீடிய நாட்களுக்கு பொருளாதாரம் வசதி வருது அப்படின்னு பண்ணிங்கன்னா அது போச்சுன்னா திருமணமும் போச்சு. அழகு இருக்குதுன்னு பண்ணிங்கன்னா அழகு போன உடனே திருமண வாழ்க்கை போச்சு. நட்பை வளர்த்து கொண்டு ஆழமான நட்பாக அது இருந்து கிறிஸ்தவ நட்பாக அது மாறி கிறிஸ்து அதுக்கு அடிப்படையாக இருந்து கிறிஸ்துவின் அன்பு அந்த நட்பில் இருக்கும்போது அது நீடித்த நாட்களாக இருக்கிறது. சரி, ரெண்டாவது அன்பு. சரி, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், அடுத்த வாரம் தொடர்றேன். இந்த அன்பு என்னன்னா, இது ஒரு ஹீலிங் ஏஜென்ட், இது ஒரு சுகமாக்குகிற ஒரு கருவி. சத்தியம் பயன்படுத்தப்பட்டவுடன், சத்தியம் என்கிற அந்த கருவி திருமணத்தில் பயன்படுத்தப்படும் போது உள்ள மறைஞ்சு கிடக்கிறதெல்லாம் வெளியே வந்துடுது. உங்களுக்கே தெரியாமல் மறைஞ்சு கிடக்கிறது கூட வெளியே வந்துடுது. உங்கள்கிட்ட இருக்கிற பொல்லாத குணங்கள் அது இது எல்லாம் வெளியே வந்துடுது. மனம் புண்படுகிறது, கலங்குகிறது, உங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பாறை, ஐயோ எவ்வளோ மோசமாக இருக்கிறேன்னா நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. பல விதத்தில் பாதிக்கப்படுகிறது. ஒரு இமோஷனல் சைக்கலாஜிக்கல் பாதிப்பு வந்துடுது. அதனால தான் இந்த அன்புங்கிற கருவி ரொம்ப முக்கியம். இந்த அன்புங்கிற கருவி அப்படிப்பட்டவர்களை ஆற்றி வெறும் தப்பை சொல்கிறது மட்டும் இல்லை, சுட்டி காட்டுறது மட்டும் இல்லை, அதை அன்போடு சொல்கிறதுனால. அந்த காலத்தில் எங்கள் அப்பா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவார் பாருங்கள். அந்த காலத்தில் மருந்தை கலக்கி கொடுப்பாங்க. இங்கே ஒரு கம்பவுண்டர்னு ஒரு ஆள் இருப்பார். இப்போ அதெல்லாம் யாருக்கும் தெரியுது, அதெல்லாம் இப்போல்லாம் மாத்திரையை வாங்கி வாயில் போட்டுக்கிறோம். கம்பவுண்டர்னு ஒரு ஆள் இருப்பார். டாக்டர் சொன்ன மருந்தை போட்டு அதை கலக்கி இனிப்பில் கலக்கி கொடுப்பார். அதில் நீங்கள் வெறும் தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா வாந்தியே வந்துடும் உங்களுக்கு. அவ்வளவு கசப்பாக அவ்வளோ மோசமாக இருக்கும். அவருக்கு தெரியும். அதனால் நல்லா இனிப்பாக போட்டு அப்படியே சும்மா மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த இனிப்பில் கலந்து கொடுப்பாங்க. அதோடு முழுங்கிடணும், அவ்வளோதான். நல்லா சளி கிளியெல்லாம் நின்றோம். வெறும் சத்தியம் தெரிஞ்சால் போதாதுங்க. மனைவியும் புருஷனும் வெறும் பைபிள் எடுத்துக்கிட்டு இப்படி இப்படி புருஷங்கிட்ட ஆட்டக்கூடாது, மனைவிக்கிட்ட ஆட்டக்கூடாது. அது பிரச்சனையை தான் உண்டாக்கும். அது கடப்பாறை மாதிரி ஆகிடும். இந்த கருவி வெறும் சத்தியத்தை பயன்படுத்தினா மண்டை உடையும்.
உள்ளம் உடைஞ்சிரும், மனம் உடைஞ்சிரும், புண்பட்டுரும், காயம் உண்டாயிடுவாங்க. ஏன்னா ஒரு கடுமையான ஒரு கருவியை கண்ணாபின்னான்னு யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். இது எப்படி மைக்கேல் ஆஞ்சலோ தாவீதை செதுக்கின மாதிரி யூஸ் பண்ணணும். தாவீதோட ஒத்து போகாததை அழகாக நேக்க தட்டி எடுக்கிறான், போட்டு டமால் டமால்னு வேறு இடத்துல அடிக்கிற மாதிரி அடிக்கிறது இல்லை. இவன் வந்து சிற்பி என்ன பண்ணுறான், அழகாக செதுக்கி அங்கங்கே லேசாக தட்டி 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 மொல்லமாக எடுக்கிறான். அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இது. ஹலோ, இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி. இதை வச்சுட்டு நான் உங்களுக்கு திட்ட வரல, அன்போடு சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறோம். நோக்கம் வந்து என்ன, நீங்கள் சிறப்பானவர்களாக வேணும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தொல்லைகள் ஒழிய வேணும், கஷ்டங்கள் ஒழிய வேணும், சமாதானம் இல்லாத நிலை போகணும், நிம்மதி உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும், குடும்பம் தழைக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் நல்ல ஒரு குடும்பத்தில் இனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும். அதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை வச்சுட்டு பேசும்போது பிரசங்கம் வேற மாதிரி இருக்கும், திட்டுற பிரசங்கமாக இருக்கக்கூடாது. அதான் சொன்னலையா, ஒருத்தரை பார்த்தேன், அடங்கி கடை புருஷனுக்கு அப்படின்றார். ஐயோ, நான் யோசித்தேன், எப்பா பாவம் எல்லா மாமாரும் உட்காந்து கேட்டுருக்காங்க, என்ன பண்ணுறது, வந்து மாட்டிக்கிட்டோன்னு அடங்கி கடை அப்படிங்கிறாரு. அப்படி இல்லை, அந்த காலத்தில் எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார், இப்படி இப்படி கையை காட்டாத, நீ அடிப்பேன்ற மாதிரி இருக்குது, நல்லா இப்படி காமிச்சு பேசு, தயவை காட்டியான்மார், அன்போட பேசு, சத்தியத்தை எடுத்து நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. ஊசி போட்டால் வலிக்கும், அதனால் டாக்டர் வந்து வேறு ஏதாவது கதை பேசிட்டு நான் சறுக்குன்னு சொல்லி விடுவார். ஹலோ, நான் ஏன் கதை சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் இந்த பிரிட்ஜு கதை, ஏன் மைக்கேல் ஆஞ்சலோ கதை, கதையை கேட்கும் போதே ஊசி ஏறுது, சர்றன்னு ஏறுது உள்ள. இந்த கதை சொல்லாமல் சொல்லியிருந்தால் அந்த வெடிப்பு பாயிரெல்லாம் பொழந்து கிடக்குது, நாசமாக போய் கிடக்குது, பார்வன் வாழ்க்கையை இப்படி வெடித்து கிடக்குதுன்னா நீங்களே ஏன் ஆகிடுவீங்க. அப்புறம் கதையை சொல்லி அப்படியே லேசாக ஏற்றிடணும். இருக்கீங்களா? அப்படி தான் வீட்லேயும் நடக்கணும். சத்தியத்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது. சொல்லாமல் இருந்தால் உள்ளத்திலே பகையை வச்சுருப்போம். இந்த மனுஷன் அப்படி பண்ணுறான், நான் சகிச்சுட்டே இருக்க வேண்டியது, 15 வருஷமாக நான் சகிச்சுட்டு இருக்கிறேன், இன்னும் எத்தனை நாள் சகிச்சுட்டு அப்படி பேசுகிறது கேட்டிருக்கீங்களே நீங்கள். ஏன்னா சத்தியத்தை சொல்கிறது இல்லை. சத்தியத்தை சொல்லணும், ஆனால் அன்போடு சொல்லணும். அன்புங்கிறது ஒரு பெரிய மருந்து மாதிரி, குணமாக்குகிற ஒரு மருந்து. அடுத்த வாரம் வரும்போது இன்னும் கொஞ்சம் விவரமாக இதை பேசுகிறேன். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். கொஞ்சம் சொன்னேன், என்ன சத்தியம்னு சொன்னோன்னே எல்லாம் போய் சத்தியத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடப்பாறை மாதிரி பிரச்சனை ஆகிடக்கூடாது. அதனால தான் அன்பை பற்றி கொஞ்சமாக சொல்லணும்னு சொன்னேன். அடுத்த வாரம் இன்னும் நல்ல விவரமாக சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குதுங்க? திருமணத்தை கடவுள் எப்படி ஒரு உன்னதமான நோக்கத்தோடு உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து நம்ம மீட்டது மட்டும் இல்லை, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிட்டு இருக்கிறார், மாற்றிட்டு இருக்கிறார், நம்மளை சரிப்படுத்திட்டு இருக்கிறார், ஜொலிக்க வைக்கும்படியாக, மகிமை உள்ளவர்களாக மாற்றும்படியாக. திருமண வாழ்க்கையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதே தான் நாம் செய்கிறோம். சரி, அடுத்த வாரம் அன்பை பற்றியும் கிருபையை பற்றியும் பேச போகிறோம். அதில் எப்படி அன்பும் சத்தியமும் ரெண்டும் இணைந்து செயல்படும் போது எப்படி இருக்குதுன்றதை நாம் பார்ப்போம். அப்புறம் இந்த ரெண்டுத்தையும் இணைச்சி செயல்பட வைக்கிறது எது? கிருபை. இந்த கிருபை இல்லைன்னா அந்த அன்பும் எதுவும் ஒன்றா இணைஞ்சு செயல்பட முடியாது. வெறும் அன்பை பயன்படுத்துவோம், சத்தியத்தை சொல்ல மாட்டோம். இப்போ உள்ள பகை உண்டாகும், ஆழம் திருந்த மாட்டான். இல்லைன்னா வெறும் சத்தியத்தை சொல்லுவோம், அதனால் புண்படுத்துவோம், காயப்படுத்துவோம், போட்டு உடச்சிருவோம், ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு போட்டு உறவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம். கிருபை, தேவனுடைய கிருபை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து செயல்பட வைக்கிறது. அடுத்த வாரம் எதிர்பார்ப்போடு வாங்க, அதை கலந்து அதை ரெண்டுத்தையும் சேர்த்து நான் சொல்லுறேன். இதை பற்றி தியானியுங்கள். எல்லா கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். எவ்வளோ உன்னதமான ஒரு நோக்கத்தோடு திருமணத்தை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே.
அற்புதமான தேவன் நீர். எங்களை பரிசுத்தமாக்குறதற்கு, கரைதிரை முதலானவர்களெல்லாம் அகற்றுவதற்கு, எங்களை சரி செய்வதற்கு, எங்களை ஜொலிக்க வைப்பதற்கு, கர்த்தாவே நீர் எங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படி மாற்றுவதற்காகவே திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறீர். இதை உணரச் செய்வீராக. அதற்கு கொடுத்திருக்கிற கருவிகள் சத்தியம், அன்பு, கிருபை. சத்தியத்தை எப்படி பயன்படுத்துகிறது எங்களுக்கு அறிவூட்டுவீராக, காண்பிப்பீராக. சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. சத்தியத்தை பயன்படுத்த சிறந்த ஒரு கருவியாக, திருத்துவதற்கான கருவியாக, அதை கொண்டு வனைவதற்கான ஒரு கருவியாக, ஒரு சிற்பியைப் போல வனைந்து உருவாக்குகிற ஒரு கருவியாக சத்தியத்தை செயல்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. சத்தியத்தை வைத்துக்கொண்டு பரிசேயர்கள் மாதிரி அல்ல, இயேசுவே உம்மை போல ஆண்டவரே. பாவியெல்லாம் வந்து உம்மண்டையில் வந்து கூடினார்களே, முன் வரிசையில் உட்கார்ந்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் சத்தியத்தை சொல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட விதத்தில் உண்மையை உடைக்க, உண்மையை எடுத்து சொல்ல, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கிறிஸ்தவ மக்களிடத்தில் ஒருவருக்கொருவர் அப்படி செய்ய, முக்கியமாக திருமணத்தில் அதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தருவீராக. அதன் மூலமாக திருமண வாழ்க்கை சிறப்பாகட்டும், மேன்மைப்படட்டும், ஒரு குட்டி பரலோகம் போலது உருவாகட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.